ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்ணுறோம், சும்மா லேர்ன் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கன்னு முழுமையாக உங்களுக்கு விளங்கும். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் பைத்தனை பிரச்சனை இன்ட்ரோன் பார்ப்போம். அடுத்த வீடியோக்குள்ளே பைத்தன் அப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தன் கடைசி 5 வருஷமாக மிக பிரபலமான லாங்குவேஜாக உருவாகி கொண்டு இருக்குது. இதை உருவாக்கிட்ட குயிடோ வெண்டர்சம் என்ற ஒரு ப்ரோக்ராமர் உருவாக்கின நெதர்லாண்டு நாட்டை சேர்ந்தவர். அடுத்த பைத்தன் 1991ஆம் ஆண்டு February 20 கண்டுபிடிக்கப்பட்டது. பைத்தனுக்கு ஏன் பைத்தன் என்ற பேர் பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பைத்தன் ஒரு வெப்சைட் மிக பிரபலமாக இருந்தது. குயிடோ வெண்டர்சமுக்கு அவர் அது பார்க்குற மிக விருப்பம். அதால் தான் கிரியேட் பண்ண லாங்குவேஜுக்கு பைத்தன் என்ற பேரே வச்சுட்டார். அடுத்து பைத்தனுக்கு யூஸ் பண்ணுறாண்டா வெப் டெவலப்மெண்ட், குறிப்பாக சர்வர் சைட்டுக்கு, அடுத்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அடுத்த மேத்தமெட்டிக்ஸுக்கு, அடுத்த சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் கூட பயன்படுத்துகிறாங்க. அடுத்த பைத்தனால் என்ன செய்ய முடியுமெண்டா ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிங்க சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தன் யூஸ் ஆகுது. அடுத்து கிரியேட்டாக ஒர்க் ஃப்ளோஸ் என்ன பார்த்தீங்கன்னா பனிப்பாய்வு ஒன்று சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்கு பைத்தன் கூடுதலாக யூஸ் ஆகுது. அடுத்த கனெக்ட் டு டேட்டாபேஸ், இப்போ டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறது கூட பாவிக்கலாம். அதோட ஃபைல்களை ஈஸியாக வாசிக்கிறதுக்கும் இப்போ கூடுதலாக பைத்தன் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்த பிக் டேட்டா போன்ற விஷயங்களை ஹேண்டில் ஒன்றும் பைத்தனை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதோட காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், சிக்கலான கணிதத்தை இப்போ நாங்கள் ஈஸியாக தீர்க்கிறதுக்கு நாங்கள் பைத்தனை இப்போ கூடுதலாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே, ஏன் நாங்கள் இப்போ பைத்தனை கூடுதலாக விரும்புகிறோம்டா ஒன்று எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணும். உதாரணமாக விண்டோஸ், உபுண்டு, மேக், ராஸ்பெரி பைன்னு சொல்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணும். அதோட பைத்தன் எழுதுகிற சிம்பிளான சின்டெக்ஸ். இப்போ நாங்கள் உங்களுக்கு அங்கே படிக்க எவ்வளோங்க சிம்பிள் சின்டெக்ஸை வச்சோன்னா உருவாகி கொண்டிருப்போம். அதால் ஈஸியாக எல்லோரும் லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கலாம். அடுத்த பைத்தனுக்கு மெட்ட ப்ரோக்ராம் இல்லை வித்தியாசம் வேண்டாம். பைத்தன் ஈஸியாக ஹேண்டில் கூட மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நான் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பிகினர்ஸ் மற்ற புதுசாக படிக்கிறாங்க எல்லாருக்குமே ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் பைத்தனை. ஆனால் மற்ற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அடுத்தது பைத்தன் ப்ரோக்ராமில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒத்ததாக காணப்படும், சிமிலர் டு. அதோடு கூடுதலாக இந்த பைத்தனில் கூடுதலாக மேத்ஸ் ரீதியான ஒரு செய்யமுறையை தான் கூட பார்ப்பேன். அதால் நாங்கள் பைத்தன் ஹேண்டில் பண்ணிட்டு வச்சுக்குவோம். பைத்தனில் ப்ரோக்ராம் எழுத எல்லாமே ஈஸி. இது பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு TIOB என்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கணிப்பு எடுத்தது. அதில் பார்த்தீங்கன்னா பைத்தன் வேர்ல்டு வைட்டாக 3ஆவது இடத்துல நிற்குது பாப்புலர் லாங்குவேஜில். 2017 பார்த்தீங்கன்னா 2017 8ஆம் இடத்துல இருந்தது. ஒரு வருஷத்தில் கடும் முன்னேற்றம். அடுத்தது பாருங்க, வேர்ல்டு வைட்டாக ஜாப்புக்கு ஆக்கள் எடுக்கிற இப்போ பாருங்க 2019-20 பாருங்க பைத்தனை பேஸ் பண்ணித்தான் கூடுதலான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ரன் பண்ணி கொண்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக சில சாஃப்ட்வேர் கம்பெனி பைத்தன் அதிகமான ஸ்கில் உள்ளாக தான் ஒர்க்குக்கு எடுக்குது எம்ப்ளாயாக. அதால் இப்போ வேர்ல்டு வைட்டாகவே மிக பிரபலமான லாங்குவேஜை பைத்தன் உருவாகி கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் பைத்தனை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு python.www.python.org வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி பைத்தனை இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். அதோட நீங்கள் உபுண்டு யூஸராக இருந்தீங்கன்னா இந்த கமாண்ட் sudo apt install python 3.7 இந்த கமாண்ட் அடிச்சிங்கன்னா உங்களோட இதில் உபுண்டில் இன்ஸ்டால் ஆகும். இந்த 2 லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையண்டா எடுத்து பாவிச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோ பைத்தன் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.